திருக்குறள் அதிகாரம் 44 குற்றம் கடிதல். குறள் 431. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. விளக்கம். செருக்கு தலைக்கணம் அல்லது ஆணவம். சினம் மிதமிஞ்சிய கோபம். சிறுமை காமம் சார்ந்த கீழான ஆசைகள் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவர்களுடைய செல்வ வளர்ச்சிதான் உலகத்தாரால் மதிக்கத்தக்க பெருமையுடையதாகும். பகவத்கீதை. த்ரிவிதன் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனக காமக குரோதஸ்ததா லோபக தஸ்மாதேதத் த்ரயம் த்யஜேத். 16.21. விளக்கம். காமம் சிறுமை, குரோதம் சினம், லோபம் பேராசை அல்லது ஆணவம் ஆகிய இவை மூன்றும் ஆத்மாவை அழிக்கும் நரகத்தின் வாயில்கள். எனவே இவற்றை கைவிட வேண்டும். இந்த குற்றங்களை நீக்கியவனே மேன்மையடைய முடியும் என்கிறது கீதை. வள்ளுவர் கூறும் சிறுமை என்பது கீதையின் காமம் என்பதோடும், சினம் என்பது குரோதம் என்பதோடும், செருக்கு என்பது லோபம் அல்லது ஆணவம் என்பதோடும் பொருந்திப் போகிறது. மனுஸ்மிருதி. த்ரிவிகாரமிதம் ஜாத்யத் குரோதஜோபி கணோஷ்டகः கஷ்டம் காமஜமேவாஹுஹு பிரியம் தத்விஜ்ஞமந்திபிஹி. விளக்கம். கோபத்தால் பிறக்கும் குற்றங்கள் மற்றும் ஆசையினால் பிறக்கும் குற்றங்கள் ஒருவனின் செல்வத்தையும் புகழையும் அழித்துவிடும். ஆணவத்தாலும் கோபத்தாலும் ஒருவன் சேர்க்கும் செல்வம் அவனுக்கு பெருமையை தராது, மாறாக அழிவையே தரும். இந்த தீய குணங்களை வென்றவனே உண்மையில் வளர்ச்சியடைய தகுதியானவன் என்பது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 431 உள்ள செருக்கு, சினம், சிறுமை ஆகியவற்றை தவிர்த்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அரிஷட்வர்க்கம் 6 உட்பகைகள் கொள்கையுடன் பின்வருமாறு இணைகிறது. அந்தர்ஷத்ரு இன்டர்னல் எனிமீஸ். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், செருக்கு, மாத்சரியம் ஆகிய 6ம் ஒருவனின் உண்மையான பகைவர்கள். இதில் முக்கியமான மதம் என்ற செருக்கையும் குரோதம் என்ற சினத்தையும் வள்ளுவர் முதலிலேயே குறிப்பிடுகிறார். இவற்றை நீக்கினால் மட்டுமே ஒருவன் அடையும் செல்வம் தர்மமானதாக இருக்கும். பெருமித நீர்த்து நேச்சர் ஆஃப் கிரேட்னஸ். சனாதன தர்மத்தின்படி செல்வம் மட்டும் ஒருவனை பெரியவனாக்காது. அவனிடம் குணம், அதாவது சகுணம் இருக்க வேண்டும். ஆணவம் கொண்டவனின் செல்வம் அசுர செல்வம் என்று அழைக்கப்படும். அது பெருமைக்குரியது அல்ல. அமைதியுடனும் பண்புடனும் இருப்பவனின் செல்வமே தெய்வீக செல்வம், தெய்வீ சம்பத் ஆகும். ஆத்மசுத்தி. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் மனத் தூய்மை அவசியம். செருக்கு இருந்தால் பிறரை மதிக்கத் தோணாது. சினம் இருந்தால் நிதானம் இருக்காது. சிறுமை இருந்தால் தர்மம் இருக்காது. இவை இல்லாத போதுதான் ஒருவனின் பெருக்கம், வளர்ச்சி நிலையானதாகவும் மற்றவர்களுக்கு பயன்படுவதாகவும் அமையும். திருக்குறள். குறள் 432. இவராலும் மாநிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. விளக்கம். இவரல் பொருளாசை அல்லது கஞ்சத்தனம். மாண்பு இல்லாத மானம் தவறான செயல்களில் கொள்ளும் பிடிவாதமான கௌரவம். மானா உவகை தகாத அல்லது சிற்றின்பங்களில் கொள்ளும் மட்டற்ற மகிழ்ச்சி ஆகிய இவை மூன்றும் ஆளும் தலைவனுக்கு, இறைக்கு அழிவை தரும் குற்றங்களாகும். பகவத்கீதை. லோபஹா பிரவருத்திராரம்பஹ கர்மநாம ஷமஹ ஸ்ப்ருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே பரதர்ஷபா. விளக்கம். பேராசை லோபக பலனை நோக்கிய தீவிர செயல்பாடு, அமைதியற்ற நிலை மற்றும் ஆசை ஸ்ப்ருஹா ஆகியவை ரஜோகுணத்தின் வெளிப்பாடுகள். இவை மேலோங்கும்போது ஒருவன் இவரல் எனும் உலோபத்தன்மைக்கும் மானா உவகை எனும் புலனின்பங்களுக்கும் அடிமையாகிறான். இத்தகைய குணங்கள் ஒருவனை தர்மத்திலிருந்து விலக்கி அழிவு பாதைக்கே இட்டு செல்லும் என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. காமஜேஷு பிரசக்தோஹி வியசனேஷு மஹீபதிஹி வியுஜ்யதே அர்த்த தர்மாயாம் குரோதஜேஷ்வா ஆத்மனைவச்ச. விளக்கம். காமத்தினால் உண்டாகும் தீய பழக்கங்களில், மானா உவகை எனும் தீய பழக்கங்களில் ஒரு மன்னன் மூழ்கிவிட்டால் அவன் தனது செல்வத்தையும் அறத்தையும், அர்த்த தர்மம் இழந்துவிடுவான்.
இவரல் எனப்படும் பேராசையும் மானமும் வீண் பிடிவாதமும் ஒருவனை நீதி வழங்க விடாமல் தடுத்துவிடும். இவை தலைவனுக்குரிய மாண்பு அல்ல என்பது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 432 உள்ள இவரல் மானம் உவகை ஆகியவற்றைத் தவிர்த்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தர்ம நெறி மற்றும் வைராகியம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. லோப பரித்தியாகம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் என்ற உபநிடத வாக்கு பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ சொல்கிறது. இவரல் உள்ளவரிடம் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்காது. தர்மமாக செலவு செய்ய தயங்கும் கஞ்சத்தனம் ஒரு தலைவனுக்கு பெரும் இழுக்கு. மித்யா மானம், ஃபால்ஸ் ஈகோ என்பது தற்பெருமையை குறிக்கும். ராவணன் அல்லது துரியோதனன் போன்றவர்கள் தங்களின் பிழையான செயல்களை கௌரவமாக கருதியதால் வீழ்ந்தனர். உண்மையான மானம் என்பது தர்மத்தை காப்பதிலிருக்க வேண்டுமே தவிர தவறற்றை நிலைநாட்டுவதில் அல்ல. விஷய ஆனந்தம் மற்றும் ஆத்மானந்தம். மானா உவகை என்பது கீழான விஷயங்களில் கொள்ளும் இன்பம். சனாதன தர்மம் சிற்றின்பங்களை கடந்து பேரின்பத்தை அடைய சொல்கிறது. அழியக்கூடிய மற்றும் தர்மத்திற்கு புறம்பான விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவது ஒருவனின் புத்தியை கெடுத்துவிடும். குறள் 433. தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக் கொள்வர் பழிநாணுவார். விளக்கம். தவறு செய்வதற்கும் அதன் மூலம் வரும் பழிக்கும் அஞ்சுகின்ற மேன்மக்கள் தினை அளவு மிகச்சிறிய குற்றம் தன்னிடம் ஏற்பட்டாலும் அதனை பனைமரத்தைப் போல மிகப்பெரியதாக கருதி அத்தகைய சிறு தவறும் மீண்டும் வராதபடி தம்மை காத்துக்கொள்வர். பகவத்கீதை. அகீதிம் சாப்பி பூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாததிரிச்யதே. விளக்கம். உலகம் உன்னுடைய பழியை எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும். மதிப்பிற்குரிய ஒருவனுக்கு வரும் பழி அகீர்த்தி என்பது மரணத்தை விடக் கூடியது. இதனால்தான் அறிவுடையவர்கள் ஒரு சிறு பழி கூட தன்மீது படாதவாறு மிகச் சிறிய பிழையையும் பூதாகாரமாக, அதாவது பனையளவு எண்ணி கவனமுடன் செயல்படுவார்கள் என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. ந அதர்மோ சரிதோ லோகே சத்யோ பலதி கௌரிவ ஷனைராவர்த்தமானஸ்து கர்த்துர் மூலானி கிருந்ததி. விளக்கம். ஒரு சிறு அதர்மம், அதாவது தவறு செய்தவுடன் அதன் பலன் உடனே தெரிவதில்லை. ஆனால் அந்த சிறு தவறு மெல்ல மெல்ல வளர்ந்து செய்தவனின் வேரையே அறுத்துவிடும். எனவே தர்மத்தை அறிந்தவர்கள் ஒரு சிறு குற்றத்தையும் தினையளவு அலட்சியம் செய்யாமல் அது எதிர்காலத்தில் பெரிய அழிவை தரும் பனை அளவு என்று உணர்ந்து அதனை தொடக்கத்திலேயே கிள்ளி எறிவார்கள். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 433 உள்ள தினை அளவை பனை அளவு எனக் கருதுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஆத்ம சுத்தி மற்றும் விவேகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. சூட்சும தர்மம், சட்டில் தர்மா. சாதாரண மனிதர்களுக்கு பெரிய பாவங்கள் மட்டுமே தவறாக தெரியும். ஆனால் ஞானிகளுக்கு ஒரு சிறு தவறான எண்ணம் கூட பெரிய குற்றமாக தெரியும். வெண்ணிற ஆடையின் மேல் விழும் ஒரு சிறு துளி மை அசிங்கமாக தெரிவதைப் போல தூய்மையான குணமுடையோர் தன்னிடம் வரும் சிறு குறையையும் பெரியதாக கருதுவர். பழி நாணுதல், ஹ்ரீம். சனாதன தர்மத்தில் ஹ்ரீம் என்பது ஒரு தெய்வீக குணம். இது தகாலதை செய்ய வெட்கப்படுதல் அல்லது அஞ்சுதல். இக்குணமுடையவர்கள் உலகம் தன்மேல் ஒரு சிறு குற்றத்தை சொல்லிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். விழிப்புணர்வு, அவேர்னஸ். சிறிய ஓட்டைதானே என்று ஒரு படகில் இருக்கும் ஓட்டையை அலட்சியப்படுத்தினால் படகு மூழ்கிவிடும். அதுபோல தினை அளவு குற்றம் குணத்தை சிதைத்துவிடும் என்ற தீர்க்க தரிசனமே பனை அளவாக கருதுவதற்கு காரணம். குறள் 434. குற்றமே காக்கப் பொருளாக, குற்றமே அற்றம் தரூவும் பகை. விளக்கம்.
ஒருவன் தன்மீது குற்றம் ஏற்படாமல் இருப்பதையே ஒரு பெரும் கடமையாக கருதி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் உண்மையான பகைவன் எதுவென்றால் அவன் செய்யும் அந்த தவறுகளே குற்றமே ஆகும். பகவத்கீதை. காம ஏஷ क्रोध ஏஷ ரஜோகுணச முத்பவः மகாஷணௌ மகாபாப்மா வித்யேனம் இஹ வைரினம். விளக்கம். காமமும் குரோதமுமே, அதாவது ஆசையும் கோபமுமே ஒருவனை பாவம் செய்யத் தூண்டுகின்றன. இவை ஒருபோதும் திருப்தியடையாதவை, பெரும் பாவத்தை செய்ய வைப்பவை. இவற்றையே இந்த உலகத்தில் உன் உண்மையான எதிரிகள், அதாவது வைரினம் என்று அறிந்து கொள். வள்ளுவர் குற்றமே பகை என கூறுவதையே கிருஷ்ணர் அந்த பகைவனின் பெயர்களுடன் விளக்குகிறார். மனுஸ்மிருதி. ந தர்மश्च சரிதः லோகே சத்யः பலதி கௌரிவ ஷனைராவர்த்தமானஸ்து கர்த்துர்மூலானி கிருந்ததி. விளக்கம். அதர்மம் செய்தவுடன் அதன் பலன் உடனே தெரிந்துவிடாது. ஆனால் அது செய்தவனின் பின்னாடியே நிழல் போல தொடர்ந்து வந்து சமயம் கிடைக்கும்போது அவனது வேரையே அறுத்துவிடும், அதாவது அற்றம் தருவும். எனவே வெளிப்பகைவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதை விட தன்னுள் இருக்கும் குற்றம் எனும் பகைவனிடம் ஒருவன் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது மனுவன் நீதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 434 உள்ள குற்றமே பகை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அந்தர்ஷத்ரு, அதாவது உட்பகை மற்றும் கர்ம வினை தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. நிஜமான பகைவன். சனாதன தர்மம் வெளியுலக மனிதர்களை பகைவர்களாக கருதுவதில்லை. ஒருவனின் குணக்கேடுகளே அவனது உண்மையான எதிரிகள். தன் வினை தன்னைச் சுடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒருவன் செய்த குற்றமே அவனது வீழ்ச்சிக்கு அஸ்திவாரமாகிறது. அற்றம். அற்றம் என்பது ஒருவனின் பலவீனம் அல்லது அழிவிற்கான தருணம். ஒருவன் மிகுந்த பலசாலியாக இருந்தாலும் அவனிடம் உள்ள ஒரு சிறிய குற்றம், உதாரணமாக ராவணனிடம் இருந்த காமம் அல்லது துரியோதனனிடம் இருந்த பேராசை, அவனது முழு அழிவிற்கும் காரணமாகிறது. இதையே வள்ளுவர் அற்றம் தருவும் பகை என்கிறார். பொருளாக காத்தல். ஒருவன் செல்வத்தை சேமிப்பதைக் காட்டிலும் தன் ஒழுக்கத்தை சிதைக்கும் குற்றங்கள் வராமல் காப்பதையே பொருளாக, அதாவது மதிக்கத்தக்க செயலாக செய்ய வேண்டும். ஏனெனில் செல்வம் போனால் ஈட்டிவிடலாம், ஆனால் குணம் சிதைந்தால் அதுவே பகையாக மாறி ஆளை அழித்துவிடும். குறள் 435. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலக் கெடும். விளக்கம். தன்மீது குற்றம் ஏற்படுவதற்கு முன்பே அல்லது துன்பம் வருவதற்கு முன்பே சிந்தித்து தன்னை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன்னால் வைக்கப்பட்ட வைக்கோல் போர், வைத்தூறு எப்படி ஒரு நொடியில் எரிந்து சாம்பலாகுமோ அதுபோல தடயமில்லாமல் அழிந்துவிடும். பகவத்கீதை. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विप्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. விளக்கம். கோபத்தால் மயக்கமுண்டாகிறது, மயக்கத்தால் நினைவு தடுமாறுகிறது, நினைவு தடுமாறுவதால் புத்தி, அதாவது விவேகம் அழிகிறது, புத்தி அழிந்தவுடன் அவன் முற்றிலும் அழிந்து போகிறான். ஒருவன் தன் குற்றங்களை, அதாவது கோபம் போன்றவற்றை வரும் முன்னரே தடுத்து காக்கவில்லையெனில் அது காட்டுத்தீ போல பரவி அவனது முழு வாழ்வையும் புத்திநாஷாத், அதாவது அறிவின் அழிவால் பொசுக்கிவிடும் என்கிறது கீதை. ஹிதோபதேசம். சிந்தனீயா ஹி விபதாம் ஆதாவேவ பிரதிக்ரியா ந கூபகனனம் யுக்தம் பிரதீப்தே வஹ்னினா கிருஹே. விளக்கம். ஆபத்துக்கள் வரும் முன்பே, அதாவது ஆதாவேவ, அவற்றிற்கான பரிகாரத்தை சிந்தித்துவிட வேண்டும். வீடு நெருப்பால் எரியத் தொடங்கிய பிறகு எரி முன்னர் கிணறு வெட்டத் தொடங்குவது புத்திசாலித்தனம் அல்ல. வள்ளுவர் கூறும் வைக்கோல் உவமையைப் போலவே இங்கும் நெருப்பு மற்றும் தற்காப்பு இல்லாத நிலை சுட்டிக்காட்டப்படுகிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 435 வருமுன்னர் காத்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அப்பிரமத்த, அதாவது விழிப்புணர்வு மற்றும் விவேகம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. விவேக சூடாமணி. டிஸ்கிரிமினேஷன்.
ஆதிசங்கரர் விவேகத்தை பற்றி பேசும்போது ஒருவன் தன் புலனின்பங்களில் மயங்கிக் கிடந்தால் அது அவனை நெருப்பு போல அழித்துவிடும் என்கிறார். வரும் முன் காப்பது என்பது தற்கால இன்பத்திற்காக தர்மத்தை அடகு வைக்காமல் இருப்பது ஆகும். வைத்தூறு உவமை. வைக்கோல் பார்ப்பதற்கு பெரிதாக தெரிந்தாலும் நெருப்பு பட்டால் அதற்கு தாங்கும் வலிமை இல்லை. அதுபோல அறிவு இல்லாதவனின் செல்வம் மற்றும் அதிகாரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரு சிறு குற்றம் எனும் நெருப்பு பட்டால் அது கண நேரத்தில் அழிந்துவிடும் என்கிறது கீதை. நிமித்த ஞானம். சனாதன தர்மத்தில் வரும் துயரங்களை அறிகுறிகள் மூலம் உணர்ந்து தற்காத்துக் கொள்ள சொல்லப்படுகிறது. எதிர்தாக காக்கும் அறிவு இருந்தால் மட்டுமே கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து ஒருவன் தப்பிக்க முடியும். குறள் 436. தன் குற்றம் நீக்கிப் பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. விளக்கம். ஒரு தலைவன் அல்லது அறிவுடையவன் முதலில் தன்னிடமுள்ள குறைகளை ஆராய்ந்து அவற்றை நீக்க வேண்டும். அதன் பிறகு மற்றவர்களிடம் உள்ள குறைகளை ஆராய்ந்து முறை செய்வானானால் அந்த தலைவனுக்கு உலகத்தில் என்ன குறை அல்லது பழி ஏற்படப் போகிறது? எந்த குறையும் ஏற்படாது. பகவத்கீதை. யத்யதா சரதி ஸ்ரேஷ்டஸ்த தத்ததேவேதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்த தனுவர்த்ததே. 3:21. விளக்கம். சிறந்த மனிதன் ஸ்ரேஷ்டக எதை செய்கிறானோ அதையே மற்றவர்களும் செய்கிறார்கள். அவன் எதனை பிரமாணமாக ஆக்குகிறானோ அதையே உலகம் பின்பற்றுகிறது. எனவே பிறரை குறை கூறவோ அல்லது திருத்தவோ முற்படும் தலைவன் முதலில் தன் குற்றம் நீக்கி முன்மாதிரியாக திகழ வேண்டும். அவன் தூய்மையாக இருந்தால் அவனது தலைமைக்கு எந்த பழியும் ஏற்படாது என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. இந்திரியானாம் ஜயே யோகம் சமாதிஷ்டேத திவானிஷம் ஜிதேந்திரியோ ஹி ஷக்னோதி வசே ஸ்தாபயித்தும் பிரஜாஹ. விளக்கம். ஒரு அரசன் இரவும் பகலும் தனது புலன்களை வெல்வதிலேயே குறியாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் தனது புலன்களை வென்றானோ அவனால் மட்டுமே குடிமக்களை, அதாவது பிறரை தன் வசப்படுத்தி திருத்த முடியும். தான் குற்றமுடையவனாக இருந்து கொண்டு பிறரை தண்டிக்க முற்பட்டால் அது அந்த இறைவனுக்கே வினையாக முடியும் என்பது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 4:3-6 உள்ள தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காணுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஆத்ம சோதனை மற்றும் தர்ம பீடம் என்ற தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. ஆச்சாரிய லக்ஷணம். சனாதன தர்மத்தில் ஆச்சாரியன் என்பவருக்கு தரப்படும் விளக்கம் ஆசினோதி ச சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. அதாவது சாஸ்திர பொருளை தான் கடைபிடித்து, அதாவது தன் குற்றம் நீக்கி பிறரையும் கடைபிடிக்க செய்பவரே ஆச்சாரியன். அதிகாரத்தின் தகுதி. ஒரு நீதிபதி அல்லது அரசன் தண்டனை வழங்கும்போது அவரே அந்த தவறை செய்திருப்பாரானால் அவருக்கு அந்த தண்டனையை வழங்க அறரீதியான உரிமை, மாரல் அத்தாரிட்டி இல்லை. தன் குறையை மறைத்துக்கொண்டு பிறரை கண்டிப்பது கபடமாகும். சுய விமர்சனம். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். யதா ராஜா ததா பிரஜா. அரசன் எவ்வழி, குடிகள் எவ்வழி. ஒருவன் தன்னை திருத்திக் கொள்வதே உலகத்தை திருத்துவதற்கான முதல் படி. தன்மீது எந்த குறையும் இல்லாதபோது அவனது சொல்லுக்கு தெய்வீக வலிமை கிடைக்கிறது. இதையே வள்ளுவர் என் குற்றமாகும் இறைக்கு என்று வினாவாக கேட்டு ஒரு குற்றமும் வராது என உறுதிப்படுத்துகிறார். குறள் 437. செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றிக் கெடும். விளக்கம். தர்மம் மற்றும் கடமை எனத் தான் செய்ய வேண்டிய நற்செயல்களை செய்யாமல் பொருள் மேல் உள்ள பற்றினால், கஞ்சத்தனத்தால் அதனை சேர்த்து வைப்பவனுடைய செல்வம் அழியாமல் தப்பிப் பிழைக்கும் வழியின்றி முற்றிலும் அழிந்து போகும். பகவத்கீதை. இஷ்டான் போகான் ஹி வோ தேவா தாஸ்யந்தே யக்ன பாவிதாஹ் தைர் தத்தான் ஆ பிரதாயப்யஹா யோ புங்தே ஸ்தேன ஏவ சஹா. 3:12. விளக்கம். தேவர்களால் அளிக்கப்பட்ட செல்வங்களை அவர்களுக்கு யக்ஞம் மற்றும் தானம் மூலம் திருப்பி அளிக்காமல் தான் மட்டுமே அனுபவிப்பவன் அல்லது சேர்த்து வைப்பவன் ஒரு திருடனே, ஸ்தேனஹா, ஆவான். தர்ம காரியங்களில் செலவிடப்படாத செல்வம்
புண்ணியத்தை தராதது மட்டுமல்லாமல் அச்செயல் பாவத்தை சேர்த்து செல்வத்தையும் அழித்துவிடும் என்கிறது கீதை. பாகவத புராணம். செல்வத்தின் பயனை பற்றி பேசும் ஒரு முக்கியமான கருத்து சனாதன தர்மத்தில் உண்டு. விளக்கம்: செல்வத்திற்கு 3 கதிகள், நிலைகள் உண்டு. தானம், போகம், அனுபவித்தல், நாசம், அழிவு. எவன் ஒருவன் தானம் செய்யவில்லையோ, தானும் முறையாக அனுபவிக்கவில்லையோ, இவர் யான். அவனது செல்வத்திற்கு 3வது கதியான நாசம் என்பது நிச்சயம் ஏற்படும். வள்ளுவர் கூறும் உயர்பால தன்றிக் கெடும் என்பது இந்த 3வது கதியையே குறிக்கிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 437இல் உள்ள செயற்பால செய்யாது இவறுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பஞ்ச மகா யக்ஞம் மற்றும் தர்ம அர்த்த கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. ரிண விமோச்சனம், கடன் தீர்த்தல். ஒரு மனிதன் தான் ஈட்டும் செல்வத்தில் பித்ருக்கள், தேவர்கள், அதிதிகள் மற்றும் சக உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன. இவற்றை செய்யாமல் பொருளை பூட்டி வைப்பது தர்மத்திற்கு எதிரானது. செயற்பால என்பது இந்த அறக்கடமைகளையே குறிக்கும். அர்த்தமும் தர்மமும். சனாதன கர்மத்தில் அர்த்தம் என்பது தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். தர்மத்திற்காக பயன்படுத்தப்படாத பொருள் அதன் நோக்கத்தை இழந்துவிடுகிறது. நீரோட்டமில்லாத குளம் எப்படி பாசி படிந்து அழியுமோ அதுபோல பயன்படாத செல்வம் கெடும் என்கிறது கீதை. உலோபத்தின் விளைவு, கிரீட். பேராசை அல்லது கஞ்சத்தனம் என்பது ஒருவனை தீய வழியில் கொண்டு செல்லும். சேர்த்து வைத்த செல்வம் கள்வராலோ, அரசாங்கத்தாலோ அல்லது விதியினாலோ ஏதோ ஒரு வழியில் அழியும். உயர்பால தன்று, அதாவது அந்த செல்வத்தை தற்காக்க இறைவனும் துணை நிற்க மாட்டான் என்பதே இதன் சாரம். குறள் 438. பற்றுள்ளம் என்னும் இவர் நன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று. விளக்கம்: பொருளின் மீது அளவுக்கு அதிகமாக பற்று வைப்பது கஞ்சத்தனம் அல்லது உலோபம் என்பது ஒரு பெரும் குற்றமாகும். மற்ற குற்றங்கள் எல்லாவற்றையும் விட இது மிக கொடியது என்பதால் இதை சாதாரண குற்றங்களின் வரிசையில் ஒன்றாகக் கூட சேர்த்து எண்ண முடியாது. இது தனித்த பெரும் தீமையாகும். பகவத்கீதை. த்ரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம் நாசனம் மாத்மனஹா காமஹ க்ரோதஸ்த தாதா லோபஹ தஸ்மாதேதத் த்ரயம் த்யஜேத். விளக்கம்: காமம், குரோதம் ஆகியவற்றை விட லோபம், அதாவது கஞ்சத்தனம் மிக கொடியது. ஏனெனில் இது மனிதனை பிறருக்கு தர்மம் செய்ய விடாமல் தடுத்து அவனது ஆத்மாவையே சிதைத்து விடுகிறது. வள்ளுவர் இதையே எண்ணப்படுவதொன்று அன்று, அதாவது சாதாரண குற்றமாக கருத முடியாதது என்கிறார். ஸ்ரீமத் பாகவதம். ஏதே பஞ்சதசா நர்த்தாஹா ஹ்யர்த்த மூலா மதான்றிணாம் தஸ்மாதனர்த்தமர்த்தாக்கியம் ஸ்ரேயஸ்காமி விவர்ஜயேத். விளக்கம்: திருட்டு, வன்முறை, பொய், ஆணவம், பகை, அவநம்பிக்கை என 15 வகையான அனர்த்தங்களுக்கு அடிப்படையாக இருப்பது இந்த அர்த்த ஆசைதான், பற்றுள்ளம்தான். எனவே மேன்மையை விரும்புபவன் இந்த பேராசையை துரும்பென மதித்து ஒதுக்க வேண்டும். ஒருவன் பற்றுள்ளம் கொண்டவனாக இருந்தால் அவனிடம் உள்ள மற்ற எல்லா நற்பண்புகளும் பலனற்று போகும் என்பது சனாதன தர்மத்தின் துணிவு. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 438இல் உள்ள பற்றுள்ளம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அபரிக்கிரகம் மற்றும் லோப நிராகரணம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. லோபமே மகா பாபம். சனாதன தர்மத்தில் லோபக பாபஸ்ய காரணம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற குற்றங்கள், கோபம், பொய் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் வரலாம். ஆனால் பற்றுள்ளம் என்பது ஒருவனின் சுபாவத்தையே மாற்றி அவனை எந்த அறமும் செய்ய விடாமல் முடக்கிவிடும். அபரிக்கிரகம், அதாவது நான் பொசசிவ்னஸ். யோக சாஸ்திரத்தில் அபரிக்கிரகம் என்பது ஒரு முக்கிய யமம். தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைப்பதும் இருப்பதை பிறருக்கு கொடுக்காமல் பற்றிக் கொண்டிருப்பதும் மனதின் அமைதியை கெடுக்கும். தியாகம். தேன தியக்தேன புஞ்சீதஹா. தியாகம் செய்வதன் மூலமே எதையும் அனுபவி என்கிறது ஈஷாவாஸ்ய உபநிடதம்.
பற்றுள்ளம் கொண்டவனால் எதையும் தியாகம் செய்ய முடியாது. தியாகம் செய்ய முடியாதவன் மோட்சத்திற்கு தகுதியற்றவனாகிறான். அதனால்தான் வள்ளுவர் இதை மற்ற குற்றங்களை விட மிக இழிவானதாக கருதுகிறார். குறள் 439. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. விளக்கம்: எக்காலத்திலும் தன்னைத்தானே மிக உயர்வாக எண்ணி வியந்து பாராட்டக்கூடாது, தற்பெருமை கொள்ளக்கூடாது. அதேபோல் பிற்காலத்தில் நன்மையை தராத தீய செயல்களை ஒருபோதும் விரும்பி செய்யக்கூடாது. பகவத்கீதை: அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் ஷௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிக்கிரஹா. 13.7. விளக்கம்: தற்பெருமை கொள்ளாமை, ஆடம்பரம் இல்லாமை, அஹிம்சை, பொறுமை, நேர்மை ஆகியவை ஞானத்தின் அறிகுறிகள். மேலும் 16வது அதிகாரத்தில் நானே ஈஸ்வரன், நானே பலவான், நானே போகங்களை அனுபவிப்பவன் என்று தன்னைத்தானே வியப்பவர்களை அசுரகுணம் படைத்தவர்கள் என்று சாடுகிறார். இது வள்ளுவரின் வியவர்க்க தன்னை என்ற கருத்தோடு மிகச்சரியாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி: அன்றுதேன தபோஹந்தி கார்வம் க்ஷந்தி ஜாக்ஷிதம் அனயேன ஸ்ருதம் ஹந்தி தர்மம் ஹந்தி அனுப்ரியா. விளக்கம்: பொய் பேசுவதால் தவம் அழிகிறது. தற்பெருமை கொள்வதால், அதாவது ஆணவத்தால் ஒருவன் செய்த புண்ணியங்கள் அழிகின்றன. கார்வம்: தான் செய்த நல்ல காரியங்களை நினைத்து தானே வியப்பதும் அதை மற்றவரிடம் தம்பட்டம் அடிப்பதும் அந்த செயலின் பலனை குறைத்துவிடும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 4:3-9 உள்ள வியவர்க்க தன்னை மற்றும் நன்றி பயவா வினை ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் அகங்கார தியாகம் மற்றும் கர்மயோகம் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. அகங்கார நிவிருத்தி. சனாதன தர்மத்தின்படி அனைத்து செயல்களுக்கும் உண்மையான கர்த்தா, அதாவது செய்பவன், இறைவனே. நான் செய்தேன் என்ற எண்ணம் அறியாமையின் அடையாளம். வியவர்க்க தன்னை என்பது இந்த அகங்காரத்தை தவிர்க்க சொல்லும் அறிவுரையாகும். நன்றி பயவா வினை. ஆக்ஷன்ஸ் வித்தவுட் மெரிட். சனாதன தர்மம் செயல்களை காமிய கர்மா, அதாவது ஆசைக்காக செய்பவை, மற்றும் நிஷித்த கர்மா என பிரிக்கிறது. எந்த செயல் ஆத்மாவின் மேன்மைக்கு வழிவகுக்காதோ அத்தகைய செயல்களில் நாட்டம் கொள்ளக்கூடாது. தாழ்மை, ஹியூமிலிட்டி. ஒரு மரம் கனிகள் நிறைந்திருக்கும்போது கிளைகள் தாழ்ந்து காணப்படுவதைப் போல அறிவு நிறைந்தவன் பணிவுடன் இருக்க வேண்டும். தன்னைத்தானே வியப்பவன் வளர்ச்சியடைவதில்லை, அவன் தன் அறியாமையிலேயே தேங்கிவிடுகிறான். குறள் 440. காதல் காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். விளக்கம்: ஒருவன் தனக்கு மிகவும் விருப்பமான பொருட்களைப் பற்றியோ அல்லது திட்டங்களைப் பற்றியோ பிறர் அல்லது பகைவர் அறியாதவாறு இரகசியமாக வைத்து செயல்படுத்த வல்லவனானால் அவனை அழிக்க நினைக்கும் பகைவர்களின் சூழ்ச்சிகள் ஏதும் பலிக்காமல் வீணாகும். மகாபாரதம்: யஸ்ய மந்த்ரம் ந ஜானந்தி பாஹ்யாக அப்யந்தராச்ச ஏ ச ராஜா சர்வதக சுப்தக ஸ்ருதமந்த்ரோபி ரக்ஷதி. விளக்கம்: எந்த ஒரு மன்னனுடைய ஆலோசனைகளை மந்திரம் வெளியில் உள்ளவர்களும் உள்ளே இருப்பவர்களும் அறிய முடியவில்லையோ அந்த மன்னன் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவனது இரகசிய காப்பே அவனை பாதுகாக்கும். பகைவர்கள் ஒருவனை தாக்க அவனது பலவீனமான ஆசைகளைதான் கருவியாக பயன்படுத்துவார்கள். அதை மறைப்பதே அறிவு என்பது மகாபாரத நீதி. சாணக்கிய நீதி: மனசா சிந்திதம் காரியம் வாச்சசா ந பிரகாஷயேத் மந்த்ரேன ரக்ஷயேத் கூடத் காரியம் சாப்பி நியோஜயேத். விளக்கம்: மனதால் நினைத்த காரியத்தை, விருப்பத்தை வாக்கினால் வெளிப்படுத்தக்கூடாது. அதை இரகசியமாக கூடத்தத் வைத்து செயல்படுத்த வேண்டும். நம்முடைய விருப்பங்கள் பகைவனுக்கு தெரிந்துவிட்டால் அவன் அந்த ஆசையின் வழியாகவே நமக்கு துன்பம் விளைவிக்கத் தொடங்குவான். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 440 உள்ள காதல் அறியாமை உய்த்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மந்திர ரக்ஷணம் என்ற கொள்கையுடன் பின்வருமாறு இணைகிறது. இந்திரிய விக்கிரகம், செல்ஃப் கண்ட்ரோல்.
நம்முடைய விருப்பு வெறுப்புகளை வெளியில் காட்டாமல் இருப்பது ஒரு வகை யோகப் பயிற்சி. எவன் ஒருவன் தன் உணர்ச்சிகளை எளிதில் வெளிக்காட்டுகிறானோ அவன் மற்றவர்களால் எளிதில் கையாளப்பட வாய்ப்புள்ளது. ஏதிலார் நூல் டாக்டிக்ஸ் ஆஃப் எனிமீஸ். பகைவர்களின் நூல் என்பது தந்திர சாஸ்திரங்களை குறிக்கும். ஒருவனது பலவீனம் எது என்று தெரிந்தால் மட்டுமே தந்திரங்கள் வேலை செய்யும். காதல் என்பது ஒரு பெரிய பலவீனம். அதை மறைப்பவன் பகைவனுக்கு புலப்படாதவனாகிறான். மந்திர சக்தி. சனாதன தர்மத்தில் ஒரு செயலின் வெற்றிக்கு மந்திர சக்தி மிக முக்கியம். மந்திர மூலோ யதோ ராஜ்யம். இரகசிய ஆலோசனையே ராஜ்யத்தின் வேர். அதை இரகசியமாக செய்தல் அல்லது பிறர் அறியாமல் செய்தல் என்பதே வெற்றியின் இரகசியம்.